அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இன்னைக்கு சஷ்டி 6ஆம் நாள், மகா கந்த சஷ்டி, சூரசம்காரம், எல்லா அற்புத நிகழ்வுகளும் இன்று தான் கலியுகத்தில் நடந்துச்சு. கலியுகத்தில் மட்டும் கிடையாது, இனி வரும் எல்லா யுகங்களையும் நம்மளுக்கு எப்பவுமே நான் சொல்லுவேன், பேரலல் யூனிவர்ஸ் ஒன்று இருக்குது, அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த சுழற்சி முறையில் ஒவ்வொரு வாட்டியும் சூரசங்கம் நடக்கும்போதும் ஒவ்வொரு அற்புதம் அதிசய முருகர் பண்ணுவார். இன்னைக்கு கந்த சஷ்டி விரதம் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்கள் பக்தியும் உங்கள் நம்பிக்கையும் என்றைக்குமே கைவிட்றாதீங்க. நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை விட இறைவன் மேலே அதிகமாக நம்பிக்கை வைங்க. இந்த வில்வ மாலைக்கு பின்னாடி ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் இருக்குது. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 ஆண்டு வருஷமாகவே சூரசம்காரம் அன்னைக்கு வடப்பள்ளி முருகருக்கு வில்வ மாலை சாத்துவேன். காரணம் இது கந்த புராணத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம் ஒரு அற்புதமான விஷயம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயக்குமாரன் என்னோட குருநாதர் ஒன்று சொன்னார். அதை நான் பதிவே பண்ணி வச்சுருந்தேன். இதை தொடர ஆரம்பித்தேன். சூரசம்காரம் அன்னைக்கு முருகப்பெருமான் சிவபெருமானாக மாறுவார். முருகப்பெருமானுக்குள்ளே எல்லா சக்தியும் வரும். சூரனை வதம் பண்ணுறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் எல்லா சக்தியுமா உருமாறி சூரனை வதம் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. அதில் அன்னைக்கு மட்டும் முருகப்பெருமான் சிவபெருமானாக அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து கலியுகத்த எல்லா உயிரினங்களுக்கும் காட்சி கொடுப்பாருன்னு சொல்லி நான் வில்வ மாலை சாத்துவேன் முருகருக்கு. போன வருஷமும் அந்த வில்வமலை முருகப்பெருமானுக்கு சார்ந்தது ஒரு பெரிய அதிசயம் தான். எப்படி போய் சேர்ந்துச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதம். இந்த வருடம் அதே மாதிரி 2 மாலை, ஒரு மாலை முருகப்பெருமானை சாத்திட்டு ஒரு மாலை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது வழக்கம். ஆனால் இந்த வாட்டி நடந்தது பெரிய அதிசயம். 2 மாலையுமே உள்ளே போச்சு. ஆனால் முருகப்பெருமான் சாத்தவே முடியல. கடைசியாக திறக்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே இப்போ முன்ன மாதிரி அந்த முண்டி அடித்து சாமி முருகப்பெருமானை பார்க்க போகிறதில்ல. முருகர் நம்மளை பார்க்கணும்னு நினச்சாரு, அவங்களை கூப்பிடுவார், நம்ம அப்போ போய் பார்த்துருவோம். அப்படி தான் திடீர்னு சாவி வந்துச்சு, திறந்து விட்டாங்க. நான் உள்ளே போனேன். முருகப்பெருமானுக்கு என் கையால் வில்வ மாலை எடுத்து நான் வடபழனி ஆண்டவருக்கு என் கையால் முருகப்பெருமான் வில்வ மாலை எடுத்து அங்கே உள்ள ஐயப்பன் சார்னு ஒருத்தருக்கார், அவர் கையில் நான் கொடுக்குறேன். முருகருக்கு சாத்திரங்க சார்ன்ட்டு சரியாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடி திறக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான் மேலே அந்த மாலை சாற்றப்பட்டு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரு. ஒரு மாலை எனக்கு எடுத்துகிட்டு போக மனசு இல்லை. யாருக்காக ஒருத்தர் கொடுக்கணும்னு சொன்னோன்னே அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி இருந்தார். அந்த வில்வ மாலை அவருக்கு சாத்தி கொடுத்தாருன்னா, அவங்க ஒய்ஃப் மிகப்பெரிய சிவபக்தர், எனக்கு தெரியும். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா சிவாலயங்களும் அவங்க பயணம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய அதிசயம், நான் ஒரு கொடை ஒன்று வச்சுருந்தேன். அது ஒரு அற்புதமான ஒரு கொடை, கொஞ்சம் காஸ்ட்லியான கொடையும் கூட. ஒரு பெரிய நடிகை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கொடை மிஸ் ஆகிடுச்சு. நான் இப்போ கோவிலில் இருக்கேன். என் கையில் வில்வ மாலை கொடுத்துட்டாங்க. வில்வ மாலை கொடுத்ததுக்கப்புறம் அந்த மாலையை இந்த மாலை எப்படி முருகப்பெருமான் யார் கையால் முருகப்பெருமான் செஞ்சு அவர்கிட்ட இந்த வில்வ மாலை கொடுத்துனது எனக்கு ஒரு உத்தரவு ஐயப்பன் சாருக்கு அந்த மாலையை கொடுக்கறதுக்கு வரேன். கொடுக்கும்போது சொல்கிறேன், நான் வச்சுருந்த கொடையை காணுங்க சார். அந்த கொடை தொலைஞ்சி போன்னு எனக்கு காலையிலே தோணுச்சு. பட் ஏதாவது ஒரு வகையில் முருகர் அதிசயம் பண்ணுவார் சார்னா அவர் சிசிடிவி போய் பார்க்கலான்னு சொன்னார். சிசிடிவி போய் பார்த்தா அந்த கொடை கிடச்சிது. நான் அவருக்கு மாலை கொடுத்தேன், திரும்ப தொலைஞ்சி போன கொடை கிடச்சிது. உண்மையிலே அது எல்லாமே ஒரு அதிசயம், அற்புதம் தான். எல்லார் வாழ்க்கையிலும் முருகப்பெருமான் அதிசயம் பண்ணுறாரு. நம்ம வாழ்க்கையில் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் முருகானே சொல்லவே முடியும். அதனால் நீங்கள் வாழும் காலத்தில் எத்தனை தடவை ஒன்றா நீங்கள் முருகான்னு சொல்லி இருக்கிற புண்ணியத்தை இன்னும் அதிகமாக புண்ணியமாக சேர்த்துங்க. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் கந்த சஷ்டி தின வாழ்த்துக்கள். இன்றைக்கி பக்தி நிமிட்டி நேர்காணல் எடுக்க முடியல. காரணம் இங்கே மழை சென்னையில். நாளைக்கு அதுக்காக தனியாக பிரத்யேகமாக நிச்சயமாக இந்த அற்புதம் விஷயம் நான் முருகர் ஆராய்ச்சி வந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் பதிவு பண்ணுறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.